நம்ம இண்டிகேட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. நமக்கு ஒரு பையிங் ஜோன் ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு என்ட்ரி. இப்ப அது வந்து 9:30க்கு வந்து ஆக்டிவ் ஆயிருக்கு. அடுத்த கண்டில நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, இங்க கால் பை பண்ணணும். இதுதான் நம்மளோட என்ட்ரி. இந்த லோக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். இந்த ஸ்விங் ஹை டார்கெட்டா இருக்கும். ஆல்மோஸ்ட் 83 பாயிண்ட் 200 EMA குறுக்க வர்றதால இது நம்ம டார்கெட்டா கூட வச்சுக்கலாம். டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ இங்க ரீடெஸ்ட் எடுத்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு புட்டு போகலாம். ரீடெஸ்ட் சான்ஸ் கிடைக்கல, மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் மார்க்கெட் கீழே போயிடுச்சு. ப்ரீவியஸ் டேல ஒரு செல்லிங் ஜோன் இருக்கு. செல்லர்ஸை வின் பண்ணி பையர்ஸ் பையிங் ஜோனாக இப்போ மாறுது. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் நமக்கு செல்லிங் ஜோன் பையிங் ஜோன் ஃபார்ம் ஆகுதுன்னா ஏதாவது ஒரு ஜோன் வந்து கண்டிப்பாக பிரேக் ஆகும். இப்போ இந்த பையர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. இவ்வளோ தூரம் கீழே வந்தும் அதை புஷ் பண்ணியிருக்காங்க. இந்த பையிங் ஜோன் நல்லா ஆக்டிவாக இருக்கு. சப்போஸ் நம்ம இங்கே பை என்ட்ரி போயிருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதோட டார்கெட் வந்து இந்த செல்லிங் ஜோனாக தான் இருக்கும்.